வளைகுடா நாடுகள் என்றாலே கச்சா எண்ணெயும் அதன் மூலம் கொட்டும் செல்வமும் தான் நம் நினைவிற்கு வரும். ஆனால் பஹ்ரைன் நாட்டிடம் எண்ணெய் வளம் குறைவுதான் என்றாலும் அந்நாடு எப்படி பணக்கார நாடாக கோலச்சுகிறது தெரியுமா? அரபு நாடுகளில் முதல் முறையாக எண்ணெய் 1932ஆம் ஆண்டு பஹ்ரைனில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்தே மற்ற அரபு நாடுகள் எண்ணெய் தேடலில் ஈடுபட்டனர். ஆனால் அந்நாடுகளைப் போல தங்களிடம் அவ்வளவு எண்ணெய் வளம் இல்லை என்பதை வெகு சீக்கிரமே உணர்ந்த பஹ்ரைன் இனி எண்ணெய் வர்த்தகத்தை நம்பி பயனில்லை என முடிவு செய்து பொருளாதார வளர்ச்சிக்கான மற்ற வழிகள் குறித்து சிந்திக்க தொடங்கினர். அப்படி அவர்கள் கண்டறிந்ததுதான் எண்ணெய் சுத்திகரிப்பு துறை. அண்டை நாடான சவுதி அரேபியாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி வந்து தங்கள் நாட்டில் சுத்தம் செய்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தொடங்கினர். இது பொருளாதார ரீதியாக அந்நாட்டிற்கு நல்ல முன்னேற்றத்தை வழங்கியது. 1970களில் லெபனானில் உள்நாட்டு போர் வெடித்த போது அங்கிருந்த பல வங்கிகளும் பாதுகாப்பான இடமாக பஹ்ரைனையை தேர்ந்தெடுத்தன. இதுவே காலப்போக்கில் பஹ்ரைனை அரபு நாடுகளின் முக்கிய நிதி நகரமாக உயர்த்தியது. இதைத் தொடர்ந்து தொழில்துறைகளின் பக்கம் கவனம் செலுத்திய பஹ்ரைன் அலுமினியம் உருக்கு ஆலைகளை அமைக்க தொடங்கியது. இன்று பஹ்ரைனின் பொருளாதார ஆதாரமாக விளங்குகிறது அவர்களின் அலுமினியம் பஹ்ரைன் உருக்கு ஆலை. 2004இல் அரபு உலகில் முதல் முறையாக ஃபார்முலா 1 போட்டியை நடத்தி உலகையே தன் பக்கம் திருப்பியது பஹ்ரைன். அவர்களின் வருடாந்திர சுற்றுலா வருமானத்தில் சுமார் 40% இதன் மூலமே அந்நாடு ஈட்டி விடுகிறது. வளங்கள் குறைவாகவே இருந்தாலும் முறையான திட்டமிடல் இருந்தால் எந்த நாடும் முன்னேறலாம் என்பதற்கு பஹ்ரைன் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது.